என் குழந்தை கேட்டுச்சு. என் பையன் கேட்குறான். என் பையனுக்கு 10 வயசு ஆகுது. என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது, 13 வயசு ஆகுது. இவங்க 2 பேரும் எங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும்னு கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள், அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தேன். ஏதோ ஒரு சினிமாவில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நாய்க்குட்டியை கிஃப்டாக கொடுக்குறாங்க. அழகாக ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி வச்சு ஒரு குட்டி நாயை, அழகான க்யூட்டான டாகை வந்து கிஃப்டாக கொடுக்குறேன். இல்லை என்னுடைய குழந்தைங்க கேட்குறாங்க. இந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறீங்க. அந்த நாயை அந்த குழந்தைங்க பார்த்துக்குவாங்களா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு நாய்க்குட்டி கூட என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்றது சாதாரண மனுஷனுக்கே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. தப்பான விஷயங்களை பண்ணிடுவோம். அது நாய் பாவம், அது தானாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதால் வந்து கற்றுக்க முடியாது. நீங்கள் சரியாக வழிகாட்டினா மட்டும்தான் கற்றுக்க முடியும். அப்போ என் குழந்தைங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக நான் நாய் வாங்கி கொடுத்தேன்னா, அந்த நாய் ஏதாவது ஒரு தப்பான காரியம் பண்ணுது அப்படின்னா, நம்ம குழந்தைய திட்டுவோமா, நாயை திட்டுவோமா? 2 பேர்த்தையுமே திட்ட முடியாது. 2 பேர்த்தையுமே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா காரணம் நம்மக்கிட்டேருந்து வருது. அதனால் இந்த குழந்தைங்களுக்காக நான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைங்களால் ஒரு டாக் பேரண்ட்டாக இருக்க முடியாது. டாக் வளர்க்குறதே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு டாக் பேரண்ட்டாக கமிட் ஆகுறீங்க. அதுதான் நீங்கள் மனசில் முதல்ல நினைக்க வேண்டிய விஷயம். ஒரு டாக் பேரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பற்றி தனி வீடியோவே பண்ணலாம். தனியாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. பேரண்டிங்கில் நீங்கள் குழந்தைய பேரண்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன பண்ணுவீங்க? அது எல்லாமே டாக் பண்ணணும். எக்ஸப்ட் படிக்க வைக்க வேண்டியதில்லை, இல்லைன்னா நம்ம சொத்து எழுதி வைக்க வேண்டியதில்லை, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதில்லை, மற்ற வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கான கேர் வந்து ஒரு 10-12 வருஷம் கமிட்மெண்ட் குறைஞ்சது. ஒரு ரெஸ்பான்சிபிளாக டாக் வளர்த்திங்கன்னா அது ஒரு குழந்தைக்காக, இன்றைக்கி இருக்கிற ஒரு சந்தோஷத்துக்காக, யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்களும் மாட்டி ஒரு வாயில்லா ஜீவனையும் பிரச்சனையில் மாட்டி விட்டுறக்கூடாது.